அதாவது வாக்கு விகிதாச்சாரம் வந்து 12லேருந்து 15 விழுக்காடு பார்க்கலாம். ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய கூட்டணி மாதிரி அமைத்திருந்தால் அப்படி என்றால் அது வந்து இன்னும் அதிகமாக போயிருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி விஜயால் ஒரு கூட்டணி அமைக்க முடியல. அப்போது கமலும் தனியாக தான் ட்ரை பண்ணி பார்த்தார். கமலால் அந்த வெற்றியை பெற முடியல. மேபி கமல் ஜெயிச்சிருந்தார் அப்படின்னா அவர் வந்து தனியாகவே பயணம் செஞ்சிருப்பார். கமல் ஜெயிக்க முடியல. விஜயகாந்த் தான் அந்த முயற்சி எடுத்தார், ஜெயிக்க முடியல. ஆனால் விஜயோட ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கமலால் முடியாததிலும் விஜயகாந்தால் முடியாதது விஜய் முடிப்பார்னு அவங்க நம்புகிறாங்க. அது அவங்க நம்பிக்கை. பட் இங்கே யதார்த்தம் என்னென்னா, இந்த சைடு வந்து அதிகமாக சொந்தமாக கிடைச்சாலும் 15 விழுக்காடு. நீங்கள் வெற்றியை பறிக்கணும் இல்லை முதல் கட்சியாக வரணும்னா 40 விழுக்காடு வேணும். 25% டிஃபிசிட் இருக்குது. ஆனால் இதை வந்து அரசியல் தெரிஞ்சவர்கள், அரசியல் புரிஞ்சவர்கள் அதை ஆராய்வாங்க. எனக்கு அரசியலே தெரியாது, எனக்கு விஜய் அண்ணா பிடிக்கும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் விஜய் அண்ணா தான் சிஎம். அப்படியே மைண்டில் ஏற்றி அப்படியே பாட்டு போட்டு டான்ஸ் பண்ணின்னு அப்படியே போயினே இருக்க வேண்டியதுதான். யாருங்க ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே அதான் அப்படியே மனசில் நினச்சி வாழ ஆரம்பிச்சிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. யதார்த்தமாக இல்லையான்றது அப்புறம். யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்ட கூட்டம் நாங்கள் அப்படின்னா அப்படியே ட்ரம்ப் ரசிக்கிற மாதிரி, விஜய் அண்ணா ரசிக்கிற மாதிரி அப்படியே அரசியல் பண்ணி போக வேண்டியது. அதனால் என்னை பொறுத்தவரையிலும் விஜய் அவர்களோட அந்த பேசுபொருள், அந்த பிம்பம், அந்த கட்டமைப்பு எல்லாமே தேர்தல் தேதி அறிவித்த அன்னையிலிருந்து இன்னும் வேகமாக உடையும்.